வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரொம்ப டிபேட்டில் இருந்த 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பில் ஏன் ரீசெண்டாக நியூஸில் இருந்தது, ஏன் தமிழ்நாடு மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் எதிர்த்தாங்க, இதில் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆர்டிக்கல் ரிலேட் ஆகுது, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட் ஆகுது, மெஜாரிட்டிஸ்னால் என்ன, இப்போ இது ஏன் டிஃபீட் ஆச்சு, பார்லிமெண்ட்டில் ஏன் தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பற்றின டேட்டாஸை பார்க்க போகிறோம். அரசியலாகவும் நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய இந்த அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ இதை இன் எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம், நாட் அ பாலிடிக்ஸ். ஓகே, பாலிடிக்ஸாக இல்லாமல் ஒரு காமனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த பில் சம்மந்தமாக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ இந்த 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் என்னென்னலாம் பேசுது அப்படின்னா, இதை அவங்க 3 டிஃப்ரெண்ட் பில்ஸை கம்பைன் பண்ணி இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வர்றாங்க. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னா விமென் ரிசர்வேஷன் பில். இந்த உமன் ரிசர்வேஷன் பில் ஆல்ரெடி நம்ம 106th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக கொண்டு வந்துட்டோம். அதையும் இதில் சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. டீலிமிட்டேஷன் அல்லது தமிழில் தொகுதி மறுவரையறை. இப்போ பாராளுமன்ற லோக்சபா இருக்கு இல்லையா, லோக்சபாவினுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை துவக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும், அதுபோக யூனியன் டெரிட்டரிஸுக்கான சில சட்டங்களையும் சேர்த்து தான் இந்த 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்தாங்க. ஆனால் இதுக்கு போதுமான ஆதரவு பாராளுமன்றத்தின் லோக்சபாவில் கிடைக்காததுனால இந்த சட்ட மசோதா தோற்கடிக்கப்பட்டுச்சு. இட் இஸ் டிஃபீட்டட். ரைட்? ஏன் டிஃபீட் ஆச்சு, அதில் ரீசன் என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டினால டிஃபீட் ஆச்சுன்னு நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஏன் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஏன் இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி போனாங்க, இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்லி இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரைட்? நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரைட். இப்போ இது இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட மெயின் ஆர்டிகல். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அப்படின்னு இருக்கு. ஏன் இப்படி இருக்கு, ஏன் இந்த இடத்துல தொகுதி மறைவரை மசோதான்னு இல்லாமல் அல்லது டீலிமிட்டேஷன் பில்லுன்னு இல்லாமல் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க நேற்று வாக்கெடுப்புக்கு விட்டதே இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவைத்தான். மொத்தம் 3 மசோதா நான் சொன்னேன் இல்லையா, அதில் இதை தான் வாக்கெடுப்புக்கு விட்டாங்க. இந்த வாக்கெடுப்பில் எதிர்கட்சிகள் ஆதரவு இல்லாததுனால, இப்போ இந்த 230 பேர் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இதனால தான் தோல்வி அடைஞ்சது. தி ரீசன் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இங்கேயே இந்த பேப்பர் நீங்கள் படிச்சீங்கனாலே இப்போ தெரிஞ்சு உங்களுக்கு. முதல் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை அமல்படுத்துவதற்கான 131வது சட்டத்திருத்த மசோதா, தொகுதி மறுவரை மசோதா, யூனியன் பிரதேச சட்டங்கள் மசோதா, இந்த 3 மசோதாவை சேர்த்து தான் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இப்ப மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கும் இந்த 131வது சட்டத்திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எங்கேயுமே தெளிவா இல்லை. ஓகேவா? 2023 கொண்டு வந்த 106வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 33% இடஒதுக்கீடை அமல்படுத்திடலாம். ஆனா பண்ணல. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக 2024 எலெக்ஷனுக்காக அந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பண்ணல. வெயிட் பண்ணாங்க. ஏன் வெயிட் பண்ணாங்கன்னா, 2026 நாங்க டீலிமிட்டேஷன் பண்ண போறோம், அப்போ நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லி அதை கடத்திட்டாங்க. அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த 131வது அரசியல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல நம்ம பேசிக்கா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் ரிலேட்டடான சம் ஆர்டிகிள்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் ஆர்டிகிள் என்ன அப்படின்னா, ஆர்டிகிள் 79 எதை பத்தி பேசுதுன்னா, பார்லிமெண்ட்னா என்ன, வாட் இஸ் மீன் பை பார்லிமெண்ட், பாராளுமன்றம் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது பாராளுமன்றம் அப்படின்னா இதை டிஃபைன் பண்றாங்க, பார்லிமெண்ட்டை டிஃபைன் பண்றாங்க. ஸோ பார்லிமெண்ட் டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, பாராளுமன்றம் அப்படிங்கிறது 3 பகுதிகளானது. ஒன்று பிரசிடென்ட், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், அடுத்து லோக்சபா, அடுத்து ராஜ்யசபா. லோக்சபா அப்படின்னா மக்களவை, ராஜ்யசபானா மாநிலங்களவை. உங்களுக்கு தெரியும், இது 3ம் சேர்ந்தது தான் பாராளுமன்றம். ரைட்டா? இப்போ இதுல நீங்க இன்னொரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், பிரசிடென்ட் இஸ் தி பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரும் பாராளுமன்றத்தின் ஒரு பகுதி. இப்போ பாராளுமன்றம்னா வெறும் லோக்சபா ராஜ்யசபா மட்டும் கிடையாது, குடியரசுத் தலைவரும் ஒரு பகுதியாக தான் பாராளுமன்றத்தில் இருக்காரு. அடுத்தது ஆர்டிகிள் 80 எதை பத்தி பேசுதுன்னா, மேக்சிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ராஜ்யசபா, மாநிலங்களவையினுடைய எண்ணிக்கை, உறுப்பினர்கள் எண்ணிக்கை. ஸோ மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தின்படி 250 இருக்கலாம். 238 பேர் மாநிலங்களிலிருந்தும் 12 பேர் குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படுபவர்களாகவும் இருப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரென்த். ஓகேவா?
238 பேர் நேரடியா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேர் குடியரசுத் தலைவராக பரிந்துரை செய்யப்படுவாங்க. 12 ஆர் நாமினேட்டட். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து 250, பிரசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து 245. இப்போ கரண்டா 245 பேர் தான் மாநிலங்களவையில் இருக்காங்க. மொத்தமா 250 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? இது ஆர்டிகல் 80. 81 எதை பத்தி பேசுதுன்னா, ஒரிஜினலி ஃபிக்ஸ்ட் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பத்தி பேசுது. 552 பேர் இருக்கலாம். லோக்சபால மேக்ஸிமம் எவ்வளவு பேர் இருக்கலாம்? 552 பேர் இருக்கலாம். இதை நம்ம வந்து 530 பிளஸ் 20 பிளஸ் 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 530 அப்படிங்கிறது எங்க இருந்துன்னா மாநிலங்கள்ல இருந்து, இந்த 20 அப்படிங்கிறது யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து, இந்த 2 வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். இதுதான் காம்பினேஷன். ரீசெண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 104th அமெண்ட்மெண்ட் படி 104வது சட்டத்திட்டத்தின்படி ஆங்கிலோ இந்தியர்கள் நாமினேஷன் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டாங்க. 2 ஆங்கிலோ இந்தியன் நாமினேஷன்ஸை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 550. இன்னைக்கு இருக்கிற டேட்டா படி லோக்சபாவினுடைய அதிகபட்ச எண்ணிக்கை 550 இருக்கலாம். சாங்ஷன் ஸ்ட்ரென்த் அல்லது கரண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோனா 543. இப்ப தற்போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 543. ரைட்டா? இப்ப மாநிலங்களவையின் எண்ணிக்கை 250, மக்களவையின் எண்ணிக்கை 550 அல்லது 543 பிரசன்ட் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 550 இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க. ரைட்டா? இப்ப இந்த 550 நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 550ல தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 39 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 39 நம்ம எப்படி அரைவ் பண்றோம்? இப்போ தமிழ்நாட்டுக்கு 31 எம்பிக்கள் தேவை அப்படிங்கிறத எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா, அங்கதான் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வருது. மக்கள் தொகை. ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் அப்படிங்கிற ப்ரொபோஷனை எடுத்துட்டு வராங்க. அப்போ பாப்புலேஷன் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்? சென்சஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றோம். அப்போ சென்சஸ் எவ்ரி 10 இயர்ஸுக்கு நடக்குது. அப்போ ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் இந்த எண்ணிக்கையை மாற்றணும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி சில முக்கியமான இதர ஆர்டிகல்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போ இந்த எண்ணிக்கை எதை பேஸ் பண்ணது? பாப்புலேஷனை பேஸ் பண்ணது. இதுல அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 131st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, இந்த பில்லுல இது எல்லாத்தையும் அமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த பில் இதெல்லாம் அமெண்ட் பண்ணுது. ஓகேவா? அப்ப இந்த பில்லுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 330A, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமென் இன் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்னது? லோக்சபா. மக்களவையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு. எவ்வளவு இடஒதுக்கீடு? 33% இடஒதுக்கீடு. ஆர்டிகல் 330A. ஓகேவா? இப்ப ஆர்டிகல் 330 என்னன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் இன் லோக்சபா. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடு தான் 330A. இப்ப அதுல 330A என்ன சொல்லுது? அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின இடஒதுக்கீட்டுல பெண்களுக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லிடுது. ஓகேவா? அடுத்து 332, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். மாநில சட்டப்பேரவைகள்ல இடஒதுக்கீடு. யாருக்கு? பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. அதுலயும் ஒரு ஆர்டிகல் சேர்த்துட்டோம். 332A, ரிசர்வேஷன் ஆஃப் விமென் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். மாநில சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்? 33%. ரைட். அடுத்து 334A, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஆஃப் விமென் டேக் எஃபெக்ட். அதாவது எவ்வளவு காலத்துக்கு இந்த ரிசர்வேஷனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா. இப்ப இருக்கிற இந்த நம்ம சொன்னேன் இல்லையா முன்னாடி அமெண்ட்மெண்ட் பில் 106வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 சொன்னேன் இல்லையா, அதுல என்ன சொன்னேன்? மகளிருக்கு இடஒதுக்கீடு மசோதா. இதுல என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி 15 இயர்ஸ் நம்ம இதை வந்து ரீசெக் பண்ணுவோம். ரிசர்வேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த ரிசர்வேஷன் ஆஃப் விமெனோட செக். இப்போ 15 வருஷம் கழிச்சு பெண்கள் தானாவே 33% வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரிசர்வேஷன் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அதை ரீசெக் பண்ணுவாங்க. எவ்ரி 15 இயர்ஸ் அதை ரீசெக் பண்ணுவாங்க. இந்த 3 ஆர்டிகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 330A, 332A, 334A, இது எல்லாமே இந்த 131வது அமெண்ட்மெண்ட் பில்ல சொல்லப்பட்டது தான். ரைட்டா? அதே மாதிரி இது எல்லாம் 106வது சட்ட திருத்தத்திலையும், நாரி சக்தி பில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதுலயும் சொல்லப்பட்டது தான். இந்த ஆர்டிகல்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 3 ஆர்டிகல். அடுத்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது இந்த 3 அமெண்ட்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, அப்ப டீலிமிட்டேஷன் வந்து நம்ம டீலிமிட்டேஷன் எப்போ பண்ணாங்க கடைசியா அப்படின்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சமமான தொகுதிகள் தான் எல்லா பக்கமும் இருக்கு. எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பில் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட் வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஓகேவா? இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க இந்த டீலிமிட்டேஷனுக்கு சென்சஸா எதை பேஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க.
அப்ப நீங்க பாப்புலேஷன் தானே வச்சு கவுண்ட் பண்றீங்க. அப்ப அந்த பாப்புலேஷனை எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க? 1971 சென்சஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர சென்சஸை பத்தி எடுத்துக்க தேவையில்லை. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சம் ஸ்டேட்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகும் அப்படிங்கறத அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 1971 சென்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எப்போ? 42வது சட்ட திருத்தத்துல. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்ப 2001ல அடுத்த சட்ட திருத்தம் வருது, 84வது சட்ட திருத்தம். இந்த 84வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1971 மறுபடியும் ரீஃபிக்ஸ் பண்றாங்க. சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ் எது வச்சுக்கணும்? 1971 சென்சஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்க சொல்லப்பட்டது என்னன்னா, இப்ப 42nd அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2000 வருஷம், அதாவது இயர் ஆஃப் 2000, 2000வது ஆண்டு வரைக்கும் நீங்க இந்த 1971 சென்சஸ் யூஸ் பண்ணிக்கங்க. 2000க்கு அப்புறம் எப்போ ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கிறீங்களோ அந்த சென்சஸ் டேட்டா படி நீங்க மாத்திக்கங்கன்ற மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்கோம். ஆனா அதையும் 2001ல பண்ணிருக்க மாட்டாங்க. 1971 சென்சஸே கண்டினியூ ஆகும். நாங்க 2001 வச்சு சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி 84th அமெண்ட்மெண்ட் சொல்லிரும். இது டைம்லைன் எது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும்னா 2026 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணும். 2026க்கு அப்புறம் ஏதாவது சென்சஸ் எடுத்தீங்கன்னா அந்த சென்சஸை பேஸ் பண்ணி மாத்திக்கங்கன்னு 84th அமெண்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. 87th அமெண்ட்மெண்ட் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ இங்க ரிசர்வேஷன் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ இங்க பாருங்க 330 ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், பழங்குடியின தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம். இது எதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்? 1971 பேஸ் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா சம் ஏரியால எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப தனி தொகுதியை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இப்போ 87th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்வேஷன் சீட்ஸ்ல, ரிசர்வேஷன் சீட்ஸ் இருக்குல்ல, அதாவது தமிழ்ல தனித்தொகுதின்னு சொல்றோம்ல, தனித்தொகுதி ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க 2001 சென்சஸை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. இருக்கிறத, அதாவது தொகுதிகளை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. தனித்தொகுதியா இல்லையான்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு 2001 சென்சஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஆனா மத்தபடி மக்கள் தொகை வந்து 1971 வச்சுதான் ரன் ஆகிட்டு இருக்கு. வேற எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த 3 சட்ட திருத்தங்களும் சொன்னது. 42, 84, 87. இந்த 42, 84 ரொம்ப முக்கியமானது. 87 ஒன்லி ஃபார் ரிசர்வ்ட் ஸ்டேட்ஸ், தனித்தொகுதிகளுக்கான ஒரு கணக்கு மட்டும்தான். தனித்தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு 2001 சென்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி டீலிமிட்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? இதுல 106வது சட்டத்திட்டம் வந்து சில மாற்றங்களை கொண்டு வருது. இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப பேப்பர்ல போடும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா தோல்வி அப்படின்னு போட்டிருக்காங்களா? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இருந்தாலும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டோம். எப்ப கொண்டு வந்துட்டோம்? 2023 கொண்டு வந்துட்டோம். 106வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம், நாரி சக்தி வந்தன் அதிநியம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மக்களவையிலையும் மாநில சட்ட பேரவைகள்லையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லுது. அப்ப இந்த சட்டத்துல என்ன சொல்றோம்? ரிசர்வேஷன் ஃபார் விமென் எவ்வளவு? 1/3, அதாவது 33% ஆர் 1/3. எங்க? லோக்சபால, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் டெல்லியில, இந்த 3 இடத்துலையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம். ஓகேவா? இது அந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனோட சேர்த்து தான் அப்ளை ஆகும். நம்ம ஆல்ரெடி அங்க பார்த்தோம்ல 330A 332A பார்த்தோம் இல்லையா? அதோட சேர்த்து தான் அப்ளை ஆகும். சொல்லிட்டோம். கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசர்வேஷன், இந்த ரிசர்வேஷன் எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா, will be effected after the census conducted after the commencement of this bill. இப்போ இந்த பில் எப்போ கமன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா 2026ல கமன்ஸ்மெண்ட் ஆகும்னு 23ல சொல்லிட்டாங்க. அப்ப 26க்கு அப்புறம் என்ன சென்சஸ் இருக்கோ அந்த சென்சஸை வச்சு நீங்க இந்த ரிசர்வேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? Based on the census, delimitation will be undertaken to reserve the seats of women. ஏன்னா இப்போ நான் 2023லயே அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா நான் வேற வழியே இல்லாம 2011 சென்சஸ் எடுத்திருப்பேன், அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற சென்சஸ் எடுத்திருப்பேன். அப்போ எதுவுமே பண்ணல அவங்க. அதை வந்து நாங்கள் 2026ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டீலிமிட்டேஷன் பண்ணிட்டு தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும், இந்த ரிசர்வேஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 15 இயர்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான், எவ்ரி 15 இயர்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தேவைப்பட்டா மாத்திப்பாங்க. அதே மாதிரி ரொட்டேஷன் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ் ஃபார் உமன் வில் பி ரொட்டேட்டட் ஆஃப்டர் ஈச் டீலிமிட்டேஷன். ஒவ்வொரு தொகுதி மறைவரையறைக்கு அப்புறமும் அந்த ரிசர்வ் சீட், இப்போ இந்த தொகுதியை வந்து நான் பெண்கள் தொகுதின்னு சொல்லிட்டேன், ஆனா அடுத்த டீலிமிட்டேஷன் பார்க்கும்போது அங்க பெண்களோட பாப்புலேஷன்ல ஏதோ சேஞ்ச் இருக்கு, ஸோ அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா மாத்திக்கலாம். அந்த சீட்ஸை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஒரே சீட் வந்து பெண்களுக்கானதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை ரொட்டேட் பண்ணலாம். ஆனா அந்த ரொட்டேஷன் ஆஃப்டர் எப்பதான் நடக்கணும்? தொகுதி மறுவரையறைக்கு அப்புறம் தான் நடக்கணும். அது எப்ப அப்படிங்கிறத பார்லிமெண்ட் டிசைட் பண்ணும். ரைட்டா? இந்த 3 தான் 106வது சட்ட திருத்தம் 2023 படி முக்கியமானது. இது ஆல்ரெடி பார்லிமெண்ட்ல சட்டமா ஆயிருச்சு. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டீலிமிட்டேஷன் வேணும்
அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 131வது சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொன்று நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த விமென் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 1996 இருந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டா? அதுல எந்த ஒரு முறையும் லோக்சபால அது பாஸே ஆகல. கடைசியா நடந்தது எப்பன்னா இந்த 2008 108வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வராங்க. இது எங்க கொண்டு வர்றாங்க? ராஜ்யசபால கொண்டு வர்றாங்க, மாநிலங்களவையில கொண்டு வர்றாங்க. 108வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா. இந்த மசோதா ராஜ்யசபால பாஸ் ஆயிருது. சொல்றது புரியுதா? பாஸ் ஆயிருது. ஆனா லோக்சபால லேப்சஸ், லோக்சபால பாஸ் ஆகல. அதனால அது சட்டம் ஆகல. இப்ப 2008 கொண்டு வந்ததுக்கும் இப்ப இருக்கிற மசோதாவுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 1/3 சேஞ்ச் இல்ல, 1/3 சேஞ்ச் இல்ல. இப்போ இங்க கவனிங்க, ரிசர்வ்ட் சீட்ஸ் ஆர் ரொட்டேட்டட் ஆஃப்டர் எவ்ரி ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? பெண்களுக்கான தொகுதி எது அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன மாத்திட்டாங்க? டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் மாறும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஒண்ணுதான் முன்னாடி இருந்த மசோதாக்களுக்கும் இப்ப கொண்டு வந்திருக்கிற மசோதாவுக்குமான வித்தியாசம். 106வது சட்ட திருத்தம் நான் சொன்னேன் இல்லையா, 106வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் இந்த இனிஷியலா வந்த 108வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், இது வேற, நம்பர்ஸ்ல குழப்பிக்காதீங்க. இது ஆக்ட், இது பில்லு. பில்லு அப்படின்னா அது வந்து சட்டம் ஆகல, அது மசோதா மட்டும்தான். இது சட்டம் ஆனதுக்கு அப்புறம். ரைட்டா? இப்ப இருக்கிறது வந்து இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1/3 ரிசர்வேஷன் ஆஃப்டர் எவ்ரி டீலிமிட்டேஷன் ரிசர்வ் சீட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ரைட்? ஓகே, இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து இது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இது உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ வாங்க இந்த 131st அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வருவோம். இப்போ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் தெரிஞ்சாதான் இது புரியும். அதனால தான் அவ்வளோ டேட்டா நம்ம பேசியிருக்கோம். இப்போ 131வது சட்ட திருத்தம் என்ன பேசுது? 3 விஷயத்தை பத்தி பேசுது. ஒன்னு, தி கான்ஸ்டிடியூஷன் 131st அமெண்ட்மெண்ட் பில்லு, யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில்லு, டீலிமிட்டேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்த 131st அமெண்ட்மெண்ட் பில் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா அந்த விமென்ஸ் ரிசர்வேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ரைட். இப்போ இது ஒரு அமெண்ட்மெண்ட் பில், சட்ட திருத்த மசோதா. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். ரைட்டா? இப்போ இந்த 131st அமெண்ட்மெண்ட் பில் இருக்கு இல்லையா, இதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, டீலிமிட்டேஷன் டு பி தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன். டீலிமிட்டேஷன் பண்ண போறோம், மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாப்புலேஷன் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத சொல்லல, எந்த சென்சஸும் சொல்லல. ஆனா அடுத்த பாயிண்ட் கவனிங்க, பார்லிமெண்ட் டு டிசைட் தி சென்சஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் டீலிமிட்டேஷன். பாராளுமன்றம் முடிவு பண்ணுட்டாங்க. ஓகேவா? இங்கதான் அந்த மெஜாரிட்டி நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் மெஜாரிட்டியா அல்லது ஸ்பெஷல் மெஜாரிட்டியான்றது இம்ப்ளிமெண்ட் ஆகும். நான் அதை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ என்ன பாப்புலேஷன் தெளிவா சொல்லல, ஆனா பாப்புலேஷன் யாரு டிசைட் பண்ணுவா? பார்லிமெண்ட் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இன்க்ரீஸ் இன் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்சபாவினுடைய எண்ணிக்கையை நாங்க அதிகப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப எவ்வளவு அதிகப்படுத்த போறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ 550 ஸ்ட்ரென்த், இப்போ 550 இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை எவ்வளவு அதிகப்படுத்தலாம்னு சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 850 மாத்தலாம். ரைட்டா? இப்போ 550 நம்மளோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு, பிரசன்ட் ஸ்ட்ரென்த். இதை வந்து எவ்வளவா மாத்தலாம்? 850 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 850. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த 550யோட காம்பினேஷன் என்ன? 530 ஃப்ரம் ஸ்டேட்ஸ் பிளஸ் 220 ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த 850 எப்படி பிரிச்சுக்கலாம்னா 815 ஃப்ரம் ஸ்டேட்ஸ், 35 ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ் பிரிச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த காம்பினேஷன்ல நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பில் சொல்லுது. ஓகேவா? அப்ப இன்க்ரீஸ் இன் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லோக்சபா மட்டும்தான், ராஜ்யசபால கிடையாது. ராஜ்யசபா பத்தி பேசவே கிடையாது. அடுத்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் விமென். இந்த டீலிமிட்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம், நாங்க ஸ்ட்ரென்த்தை 850 அதிகமாக்குனதுக்கு அப்புறம் விமென்ஸ் ரிசர்வேஷனை கொண்டு போய் இங்க நாங்க இம்ப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 850ல 33% சீட்ஸை விமென்ஸுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்க இந்த டீலிமிட்டேஷனும் சரி இந்த இன்க்ரீஸும் சரி பண்றது எதுக்காகனா பெண்கள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. அடுத்து இப்போ நாங்க ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம், ஆனா டீலிமிட்டேஷன் பண்ணணும்ல, அதுக்காக நாங்க ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த 5 ஃபீச்சருக்காக தான் இந்த 131வது சட்ட திருத்தத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணணும், அது பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். எந்த சென்சஸ்ன்றதை டிசைட் பண்றது பார்லிமெண்ட்.
அந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் லோக்சபாவோட சீட்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம், 550 850 மாற்றுவோம். அதுக்கப்புறம் விமென்ஸ் ரிசர்வேஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷனை கொண்டு வருவோம். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி இருக்கும், அது இந்த பில்லில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு ஒரு சேர்பர்சன் இருப்பார். இந்த சேர்பர்சனை யார் அப்பாயின் பண்ணுவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணும், அதாவது பார்லிமெண்ட் அப்பாயின் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணும். அவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கணும். அடுத்து அதுல மெம்பரா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் இல்லையா, தேர்தல் ஆணையர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற ஒரு தேர்தல் ஆணையரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாமினேட் பண்ணணும். ஓகேவா? ஒன்று சிஇசி இருக்கணும் அல்லது இசி, ஏதாவது ஒரு தேர்தல் ஆணையரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நாமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இதுதான் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட ப்ரொபோஷன் காம்பினேஷன். ஒரு சேர்பர்சன் இருப்பாரு, அவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. அடுத்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கணும். அவர் இல்லாத பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷனரை நாமினேட் பண்ணலாம். அடுத்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனரும் இதுல மெம்பரா இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட காம்பினேஷன் இந்த பில்லுல சொல்லி இருக்கிறது. ஓகேவா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யார் சேர்பர்சன், எப்படி அந்த காம்பினேஷன் இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்? இப்போ இதுல என்னென்ன பிரச்சனை, ரைட், என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, நோ கான்ஸ்டிடியூஷனல் செர்டைனிட்டி. அதாவது நம்ம 42வது சட்ட திருத்தமா இருக்கட்டும், 83வது சட்ட திருத்தமா இருக்கட்டும், நான் இங்க சொன்னேன் 84வது சட்ட திருத்தமா இருக்கட்டும், 84ல என்ன சொல்லிட்டாங்க தெரியும். இதுல நீங்க நல்லா ஒண்ணு கவனிக்கணும். இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது ரூலிங்ல இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸோட முக்கியமான ஆள் யாரு? இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர். அவங்க இதை கொண்டு வர்றாங்க. 84வது சட்டத்தை எப்போ வருது? 2001ல வருது. இதுல யாரு பிரைம் மினிஸ்டர்னா? வாஜ்பாய். இவர் எந்த கட்சி? பிஜேபி. அப்ப ரெண்டு பேருமே சென்சஸ் டிசிஷன்ல எந்த சேஞ்சுமே பண்ணல. 2001லயும் சரி 76லயும் சரி என்ன சொல்லிட்டாங்க? 1971 சென்சஸா தான் நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த வாஜ்பாய் பீரியட்ல என்ன சொன்னாங்க? 2026ல நீங்க டிசைட் பண்ணிக்கங்கன்னாங்க இல்லையா? அந்த டெசிஷனை தான் இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் எடுக்குது. நாங்க வந்து சென்சஸை சேஞ்ச் பண்றோம். அப்போ அதாவது பீரியாடிசிட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணல, யூஸ் ஆஃப் லேட்டஸ்ட் சென்சஸ்ன்றாங்க. இப்போ யூஸ் ஆஃப் லேட்டஸ்ட் சென்சஸ் அப்படின்னா 2011 இருக்கலாம், அல்லது இப்போ ஒரு சென்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பிரசென்டா ஒரு சென்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சென்சஸா இருக்கலாம். இப்போ அப்படி எடுத்தா அது எல்லாருக்கும் ஈக்குவல் ஆகுமா அப்படின்னா இருக்காது. ஏன் இருக்காது? அங்கதான் நம்ம இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும். பாப்புலேஷன் கண்ட்ரோல். இப்ப பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல ரெண்டு பார்ட்டா பார்த்தோம்னா, ஒருத்தன் வந்து சதன், அதாவது நம்ம, இன்னொருத்தன் நார்த்தன். இப்ப நார்த்தன்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் இருக்கா இல்லையானா எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஆனா ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 குழந்தையா இருந்ததை 3 ஆகிருக்கும். அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வச்சு பேசணும்னா, நான் பீகாரோட வச்சு பேசுறேன். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து ப்ரீவியஸா 5 இருந்தது, இப்போ பிரசென்டா 3 குறைஞ்சிருக்கு. ஆனா சதன் ஸ்டேட்ஸ்ல டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் நீங்க எடுத்தீங்கன்னா 1ல இருந்து அதிகபட்சமே 2 தான் இருக்கும். மோஸ்ட்லி 2 கீழே தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடோடலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.4 தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது. ஒரு நலமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுனால பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கை 1.4 தான் இருக்கு. 2 கூட அக்யூரேட்டா இல்ல. அப்ப அப்ராக்சிமேட்டா 1ல இருந்து 2 நம்ம 2 இருக்கலாம். அப்ப நம்ம குடும்பங்கள்ல எல்லார் குடும்பங்கள்லயும் 2, நாம இருவர் நமக்கு இருவர் தான். இன்னைக்கும் நீங்க ரோட்ல ஓடுற எல்லா ஆட்டோவும் எடுத்து பாருங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்றதை எழுதியிருப்பாங்க. V2 hours 1 எல்லா ஆட்டோலையும் எழுதியிருக்கும். ஏன் எழுதியிருக்கும் கூட தெரியாது, ஆனா எல்லா ஆட்டோலையும் எழுதியிருக்கும். உங்களுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா இருக்கும், முன்னாடி வந்து V2 hours 2 இருக்கும், V2 hours 1 மாறிச்சு. நம்ம அவ்வளவு கண்ட்ரோலுக்கு போய் இப்ப எல்லார் வீட்லயும் 2 குழந்தைங்க இருக்கும். 1 to 2 தான். 3 நாள்லாம் ரொம்ப ரேர் ஆயிருச்சு. வில்லேஜ்ல கூட இல்ல. ரைட்? ஆனா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல அப்படி இல்ல. தே ஆர் ஹேவிங் தி மினிமம் ஆஃப் 3, மேக்ஸிமம் ஆஃப் 5, 6, 7 அப்படி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்னால நம்ம நல்லது பண்ண நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிடும், குறிப்பா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு. அதனாலதான் சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க. ரைட்? எல்லாருமே இதை எதிர்க்கிறதுக்கு காரணம் அது மட்டும்தான். சரியா? நார்தர்ன் ஸ்டேட்ஸ் இதை ஏன் எதிர்க்கல அப்படின்னா, உங்களுக்கு இது அட்வான்டேஜ் தான். நான் பின்னாடி ஒரு டேபிள் காட்டுறேன், உங்களுக்கே அது புரியும். ரைட்? இப்போ இதை கவனிங்க. ரிலேட்டிவ் ஷேர் ஆஃப் சீட்ஸ். இப்போ கர்நாடகாவுக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னா 28 சீட்ஸ் இருக்கு. குறிப்பா 5.16% அவங்க வந்து வச்சிருப்பாங்க. இந்த டேட்டாவை பார்க்காதீங்க. இப்போ அவங்க என்ன, இப்போ இதுல வந்து எல்லாமே வாய்மொழி உத்தரவு தான். என்ன உத்தரவு வந்திருக்குன்னா, யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து 50% நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்மா. ஆனா அது நடக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா கர்நாடகாவுக்கு 41 MP கிடப்பாங்க. 28 41 ஆயிருக்குல, அப்புறம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ மொத்தமா ஆரம்பத்தில் எவ்வளவு பேர் இருந்தோம்? 550 பேர் இருந்தோம். 550 பேருக்கு 28 பேர்.
அப்ப எத்தனை பர்சன்டேஜ்? 5.16%. கர்நாடகா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 5.16% பீப்புள் இருந்திருப்பாங்க. இப்போ அது எவ்வளவா குறைஞ்சிரும்னா 5.04 ரெடியூஸ் ஆயிரும். கேரளா 20 சீட்டா இருந்தது 22 இன்க்ரீஸ் ஆகும். ஆனா 3.68 இருந்த ரெப்ரசன்டேஷன் 2.71 ரெடியூஸ் ஆயிரும். தமிழ்நாடு கவனிங்க, 39 இருந்த ரெப்ரசன்டேஷன் 48 இன்க்ரீஸ் ஆகும். 48 50க்கு மேல கூட போகலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா 7.18% இருந்த ரெப்ரசன்டேஷன் 5.90 ரெடியூஸ் ஆயிரும். அப்ப என்னோட பெர்சன்டேஜ் ரெப்ரசன்டேஷன் ரெடியூஸ் ஆகுது. இப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, ஆனா இந்த பெர்சன்டேஜ ரெடியூஸ் ஆக விடாதீங்க. எனக்கு நீங்க 850 ஆகுறீங்களா ஸ்ட்ரென்த்தை, 850ல 7.18 கொடுங்க, அப்பனா எனக்கு 60க்கு மேல கிடைக்கும். கேரளாக்கு 3.68 கொடுங்க, கர்நாடகாக்கு 5.16 கொடுங்க. அப்பதான் அது ப்ராப்பர் டீலிமிட்டேஷன். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கீழே அப்படியே வாங்கலாம். மத்திய பிரதேஷ் பாருங்க, 5.34 இருந்த பெர்சன்டேஜ் 5.90 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மகாராஷ்டிரா 8.84 இருந்தது 9.23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ் எல்லாம் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு கிடைச்சிரும். ஆனா சதர்ன் ஸ்டேட்ஸ் எதுக்குமே இன்க்ரீஸ் இருக்காது, எல்லாருக்கும் டிக்ரீஸ் தான் இருக்கும். பிகாஸ் we control the population much higher than northern states. ஓகேவா? இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த இருக்கிற பெர்சன்டேஜை ரெடியூஸ் பண்ணாதீங்க, நீங்க 50% கொடுக்க வேணாம், இருக்கிற பெர்சன்டேஜ் அப்படியே கீப் அப் பண்ணுங்க. இப்போ 7.18னா இங்கேயும் 7.18 வர்றதுக்கு என்ன சீட் வேணுமோ அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட் இருக்கிற யூனியன் கவர்மெண்ட் அதை சொல்லாம நாங்க காமனா 50% இன்க்ரீஸ் பண்றோன்றத சொல்றாங்க. ஆனா பில்லுல எங்கேயுமே சொல்லப்படலை. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் பெரிய முக்கியமான இஷ்யூ we need to consider. ரைட். அடுத்த முக்கியமான இஷ்யூ என்னன்னா, நோ சேஞ்ச் இன் ராஜ்யசபா. இப்போ நம்ம பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றோமா? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றா? லோக்சபா பார்ட்டிசிபேட் பண்ணோம், ராஜ்யசபா பார்ட்டிசிபேட் பண்ணோம், அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ ராஜ்யசபால எந்த சேஞ்சும் இல்லை, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சேஞ்சஸ் இருக்காது. ரைட்டா? நம்ம கொண்டு வர போறது இல்லை. அப்போ லோக்சபால நான் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு யூனிஃபார்மிட்டி உடஞ்சு போயிடுது. லோக்சபால இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டுமே நீங்க ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப ராஜ்யசபாவுக்கு இங்க வேலையே இல்லை. ரைட்? யாருனாலும் அதை இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? அப்போ லோக்சபால இருக்கக்கூடிய ஒரு காமன் ஸ்ட்ரென்த் மட்டுமே பிரசிடென்ட் எலெக்ட் பண்றதுக்கு போதுமானது. அப்ப ராஜ்யசபா ஓட்டே போடலைன்னா கூட பிரசிடென்ட் அவங்களால எலெக்ட் பண்ண முடியும், மெஜாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பில்லு நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி வந்து லோக்சபா ராஜ்யசபாக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஜாயின்ட் சிட்டிங் போவோம். கரெக்டா? உங்களுக்கு தெரியும்ல, ஆர்டிகல் 108 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஜாயின்ட் சிட்டிங்கை பத்தி பேசும். லோக்சபாக்கு ராஜ்யசபாக்கு இடையில முரண்பாடுகள் வந்துகிட்டே இருக்குன்னா ஜாயின்ட் சிட்டிங் போவோம். அப்ப ஜாயின்ட் சிட்டிங் போனா அகைன் இப்ப ராஜ்யசபால சேஞ்சே கிடையாது, லோக்சபால நம்ம ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அப்ப ஈஸியா ஜாயின்ட் சிட்டிங்ல அது லோக்சபாக்கு சாதகமா போய் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாயிரும். ரைட்? அப்போ ராஜ்யசபால நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தா தான், இன்க்ரீஸ் பண்ணா தான் அது லோக்சபாவோட ப்ரொபோஷனேட் ஆகும். இப்ப நான் இங்க ஒரு ரேஷியோ சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப 2.2:1, அதாவது 2 லோக்சபா மெம்பருக்கு ஒரு ராஜ்யசபா மெம்பர்னு இருக்கிறது 3:3:1, அதாவது 3 லோக்சபா மெம்பருக்கு ஒரு ராஜ்யசபா மெம்பர்னு மாறிடும். அப்ப ராஜ்யசபாவோட ரெப்ரசன்டேஷனே இல்லாம போயிடும். அப்ப ராஜ்யசபான்னு ஒரு அவை இருப்பதே தேவையற்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. ரைட்? அப்ப அதுவும் ஒரு முக்கியமான இஷ்யூவா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து மிக முக்கியமான இஷ்யூ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்ப ஆர்டிகல் 75 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? 15% இருக்கலாம்னு சொல்லுது. இது எதை வச்சு சொல்றோம்? 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வச்சு நம்ம இதை சொல்றோம். 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணது. ரைட்டா? எந்த வருஷம்? 2003. ரைட்டா? அந்த சட்டத்திட்டம் தான் என்ன சொல்லுச்சுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மொத்த ஸ்ட்ரென்த்ல 15% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு 2003 வந்த சட்டத்திட்டம். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் லோக்சபா சீட்ஸ்ல எவ்வளவு இருக்கலாம்? 15% இருக்கலாம். இப்ப நான் 543 ஆன கரண்ட் ஸ்ட்ரென்த்தை 815 இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, 81 மினிஸ்டர் இருந்த இடத்துல 122 மினிஸ்டர் ஆயிடுவாங்க. அப்ப 120 பிளஸ் மினிஸ்டர்ஸை வச்சு நம்ம என்ன செய்யுது? மினிஸ்டர் வச்சுக்கலாம். இப்போ இந்த மினிஸ்டர்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? சேலரி எப்படி கொடுக்குறது? அவங்களுக்கான அலவன்சஸ்ல இருந்து எல்லாமே ஒரு ஒரு மக்களுடைய டாக்ஸ்ல இருந்து தான் போகும். இது ஒரு அனாவசியமான இன்க்ரீஸ் அப்படிங்கிறதும் எதிர்கட்சியா இருக்கிறவங்களோட ஒரு கணிப்பு தான். இந்த 15% கொடுத்தா 120 மேல மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான செலவெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. இது வந்து அரசாங்கத்தினுடைய எக்ஸ்பென்சஸை இன்க்ரீஸ் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட்டா? இப்போ இது எல்லாமே இஷ்யூஸ். ரைட்? இது எல்லாம் முக்கியமான இஷ்யூஸ். இதெல்லாம் அந்த பில்லோட ப்ரொபோசன். இப்போ இந்த பில் ஏன் டிஃபீட் ஆச்சு? இந்த பில் இப்போ டிஃபீட் ஆயிருச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பில் தோற்கடிக்கப்பட்டுருச்சு. ஏன் தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா, அங்கதான் மெஜாரிட்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெர் ஆர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிஸ், ஸ்டார்டிங் வித் சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா
மெஜாரிட்டி மோர் தென் 50% ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். பாராளுமன்றத்துல அந்த மசோதா வாக்கெடுப்புக்கு விடும்போது அங்க பிரசன்ட் ஆகி ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கையில 50%. இப்ப உதாரணத்துக்கு லோக்சபாவோட எண்ணிக்கை வந்து 543, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் 543, கரெக்ட் தானே? இப்ப அன்னைக்கு டேல, இப்ப இன்னைக்கு தேதி தானே 18 நாள், இப்ப இன்னைக்கு தேதியில அங்க 543 பேர் பிரசன்ட் ஆகல, ஒரு 300 பேர் தான் பிரசன்ட் ஆகிருக்காங்க. 300 பேர் தான் பிரசன்ட் ஆகி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த 300ல 50% கிடைச்சா போதும், அதாவது 150 ஓட்டு கிடைச்சா போதும், அந்த பில் பாஸ் ஆயிடும். திஸ் இஸ் கால்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேவா? ரைட். ஆல்சோ நோன் அஸ் ஃபங்க்ஷனல் ஆர் ஒர்க்கிங் மெஜாரிட்டி. இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி சேஞ்சஸ் வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி வச்சே நடந்துரும். அதுல இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த 100, 108 இதெல்லாம் வந்து இந்த மெஜாரிட்டியை வச்சே போயிடும். ஓகேவா? மோஸ்ட்லி ஆர்டினரி பில்ஸ் எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டி தான், 2 ஹவுசஸ்லயுமே. ரைட்டா? பெருசா வந்து சேஞ்சஸ் இருக்காது ஆர்டினரி பில்ஸ். அதே மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனு, அட்ஜர்ன்மெண்ட் மோஷனு, சென்ஷூர் மோஷன், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் எல்லா மசோதாக்களுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி தான். அதே மாதிரி ரெசல்யூஷன், ஃபினான்சியல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி, நிதி அவசர நிலை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான். அதே மாதிரி அபாலிஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநில சட்ட மேலவையை உருவாக்கணும் அல்லது நீக்கணும் அப்படின்னா அதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி தான். லோக்சபாவினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி தான். இதெல்லாம் வந்து முக்கியமானதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், இதே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அப்சல்யூட் மெஜாரிட்டி மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது இல்ல. 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், அதாவது 543 ஸ்ட்ரென்த், லோக்சபாவோட ஸ்ட்ரென்த் 543னா இந்த 543ல 50% பாக்குறது தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி. நம்ம மோஸ்ட்லி அப்சல்யூட் மெஜாரிட்டியை யூஸ் பண்றது கிடையாது, பயன்லே இல்ல. அடுத்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்னன்னா, இப்போ என் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு 543 இருக்கு, ஆனா அதுல சம் வேகன்சி இருக்கு அப்படின்னா, இப்போ அதுல சம் வேகன்சி ஒரு 15 பேர் வேகன்சி இருக்கு அல்லது சீட்ஸ் காலியா இருக்குன்னா அதெல்லாம் கழிச்சது போக மீதி இருக்கிறதுல 50%. தி மெஜாரிட்டி மோர் தென் 50% ஆஃப் தி எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு 15 சீட், 545 சீட்ல 15 சீட் வேகண்டா இருக்குன்னு வச்சுப்போம். வேகண்ட் இன் தி சென்ஸ் தேர்தலே நடக்கல அல்லது இருக்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அல்லது இருந்தவர் இறந்துட்டாரு அப்படின்னா வேகண்ட் கிரியேட் ஆகும். அந்த வேகண்ட்டை கழிச்சுட்டு இப்போ 543ல 45ல 15 கழிச்சுட்டேன், 530 தான் வரும். இந்த 530 தான் நான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்வேன். இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்ல 50%, அதாவது 265 எடுத்துட்டா அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஒரு சில இடங்கள்ல யூஸ் ஆகும். எங்கெங்க யூஸ் ஆகும்? ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இப்போ ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்ன்றவர் யாரு? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ரைட்டா? அப்ப இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ராஜ்யசபால மட்டும்தான் தேவை, லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். ஓகேவா? ரைட். அதே மாதிரி 90C ரிமூவல் ஆஃப் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அதாவது வைஸ் பிரசிடென்ட் சொல்லிட்டு அவர் தான் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெபுட்டி சேர்மனை ரிமூவ் பண்றதுக்கு இதுதான். அதே மாதிரி ரிமூவல் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இங்கேயும் அதே தான். இப்போ ரிமூவல் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், இதுக்கும் இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் யூஸ் ஆகும். அகைன் அவங்க எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அங்க எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, இன்னொரு ஹவுஸ்ல சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது. ஓகே, இப்போ ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு லோக்சபால இருப்பார், அப்போ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி லோக்சபால மட்டும்தான். ராஜ்யசபா போகும்போது அது என்னவாயிரும்? சிம்பிள் மெஜாரிட்டியா மாறிடும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மையில 4 டைப் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, மெஜாரிட்டி பை 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அன்னைக்கு அவைக்கு வந்து ஓட்டு போடுறவங்கல 3ல 2 பங்கு கிடைச்சதுன்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1. இது ரொம்ப முக்கியமான ஒரு சில ஆர்டிகல் மட்டும் தான் பயன்படும். குறிப்பா ஆர்டிகல் 249, அதாவது ஸ்டேட் லிஸ்ட். நம்ம வந்து 7th ஷெட்யூல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 7வது அட்டவணை. இந்த 7th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட், மாநிலங்கள் பட்டியலில் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க இந்த 249 ஆர்டிகளை பயன்படுத்தணும். அந்த 249 ஆர்டிகளை பயன்படுத்தும் போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்றது புரியுது இல்லையா? ரைட். அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 வந்து ரொம்ப பெருசா பயன்படாதனாலும் இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்கு தேவைப்படும். ரைட். அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 2. இவன் தான் அந்த பில்லு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம். இன்னைக்கு பில்லு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் இவன் தான். என்ன? 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் பிளஸ் மோர் தேன் 50% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த். இது எப்ப நீங்க கொண்டு வரணும்? ஆர்டிகிள் 368 பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 368 நீங்க பயன்படுத்துறீங்க, அதாவது அமெண்ட்மெண்ட் பில்லு கொண்டு வர்றீங்க.
368 என்னது அமெண்ட்மெண்ட். ஒரு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 2 நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 2 எதுக்கெல்லாம் பயன்படும்? நீங்க 360 யூஸ் பண்ணி இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ல சேஞ்ச் கொண்டு வரீங்க, டிபிஎஸ்பிஸ்ல சேஞ்ச் கொண்டு வரீங்க, அல்லது டைப் 3 பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டைப் 3ல இல்லாத சம்திங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த டைப் 2 யூஸ் பண்ணணும். ரைட்டா? அப்ப டைப் 2னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல 2/3 வேணும், டோட்டல்ல 50 வேணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஸ்ட்ரென்த் நான் 550ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்கன்னா 450 பேர் தான் வந்திருக்காங்க. ரைட்? 450 பேர் வந்துட்டாங்க. அப்ப நான் ரெண்டை செக் பண்ணுவேன். ஒன்னு என்ன செக் பண்ணுவேன்? வந்து ஓட்டு போட்டது 450 பேர், இதுல 2/3 எவ்வளவு? 450 எவ்வளவு வரும்? இப்போ 150னா 300 வந்துருது. ஓகேவா? 300 வந்துருது. 2/3 300 வந்துருது. இந்த 550ல 50% அது தாண்டுதான்னு நான் பார்ப்பேன். 550ல 50% எவ்வளவு? இதுல பாதி எவ்வளவு? 275 வருமா? 275 வரும். அப்ப 275 வந்து இந்த டோட்டல் 50% வந்துருச்சு. 2/3 300. அப்ப இது வந்து இங்க கிராஸ் ஆயிருச்சு இல்லையா? ரெண்டையுமே எடுத்துட்டா. ரைட்? இப்ப மொத்த ஓட்டு வந்து இது ரெண்டையுமே கிராஸ் ஆயிருச்சுன்னா அந்த பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அர்த்தம். புரியுதா? ரைட்? அப்ப ஆதரவா 300 வாக்குகளுக்கு மேல வந்துருச்சு அப்படின்னாலே அந்த பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அர்த்தம். ரைட்? இப்ப நம்ம கணக்குக்கு வருவோம். இப்ப நம்ம அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகளுக்கு போங்களேன். இப்ப கொஞ்சம் புரியும். இந்த இருக்கு இல்லையா? இப்ப இங்க பாருங்க. இப்போ 528 எம்பிக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ரைட்டா? 528 எம்பிக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆதரவுக்கு 352 எம்பி ஆதரவு தேவை. ஆனா அது கிடைக்கல. 298 தான் கிடைச்சிருக்கு. 230 எதிராக போயிருச்சு. அதனாலதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட்? அப்ப பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் எவ்வளவு? 528. இதை வச்சு நீங்க செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? இதுதான் டைப் 2. ரைட்? அடுத்து டைப் 3. டைப் 3 என்னன்னா மெஜாரிட்டி ஆஃப் 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் 50% ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். அதாவது ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வரோம். ரைட்? அப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகல் 368 வந்து என்ன சொன்னேன்? அமெண்ட்மெண்ட்னு சொன்னேன். ரைட்டா? அமெண்ட்மெண்ட் பண்றீங்க. இப்போ அரசியலமைப்பினுடைய ஏதோ ஒன்று திருத்த போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டைப் 2 தேவை. இப்போ நான் அந்த ஆர்டிகல் 368 திருத்த போறேன், அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரே மாத்த போறேன் அப்படின்னா அதுக்கு இந்த டைப் 3 நான் யூஸ் பண்ணுவேன். ரைட்? அப்ப டைப் 3 என்ன? பார்லிமெண்ட்ல 2/3 எனக்கு வரணும். அது போக 50% மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குன்னா அதுல 14க்கு மேல இருக்கக்கூடிய 14 மாநிலங்களுக்கு மேல் இந்த சட்ட திருத்தத்தை அவங்களோட சட்டமன்றத்துல பாஸ் பண்ணணும். அப்பனா தான் இது பாஸ் ஆகும். அதுதான் டைப் 3. ஓகேவா? ரைட்? அப்ப இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் மேனர். குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தியோ அதுல மாற்றங்கள் உருவாக்குறோம்னா டைப் 3 தேவை. ஓகேவா? அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசுகளினுடைய நிர்வாக அதிகாரத்தை மாற்றுறோம், எக்ஸிகியூட்டிவ் பவரை மாத்துறோம்னா தேவை. சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வர்றோம், அதுல இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வரோம்னா இந்த டைப் 3 தேவை. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதான் உதாரணத்துக்கு நான் ஷெட்யூல் 7 சொன்னேன் இல்லையா? அந்த ஷெட்யூல் 7ல சேஞ்சஸ் கொண்டு வர்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த டைப் 3 தேவை. அதான் இந்த 7th ஷெட்யூல் தேவை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் மாநிலங்களுடைய எண்ணிக்கையை மாத்திரம்னா இந்த டைப் 3 தேவை. ஓகேவா? அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் 368 மாத்த போறீங்கன்னா அதுக்கு இந்த டைப் 3 தேவை. இது போக உங்களுடைய கணக்கு வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அது டைப் 2ல போயிடும். ஓகேவா? டைப் 2ல அது போயிடும். இன்னும் டைப் 4 மட்டும் இருக்கு. டைப் 4 ரைட்டா? மெஜாரிட்டி 2/3 ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ். மொத்த அவையினுடைய எண்ணிக்கையில 2/3. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேவா? எல்லாமே பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். ஆனா ஒரே ஒன்னு இருக்கு, டைப் 4. அதுக்கு வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ்ல 2/3 வேணும். அது எதுக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கத்துக்கு இந்த டைப் 4 ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 4 நம்ம யூஸ் பண்றோம். மொத்த ஸ்ட்ரென்த்ல 2/3. மொத்த ஸ்ட்ரென்த்ல 2/3 நமக்கு தேவை. ஓகேவா? ரைட்? அப்போ மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு? இப்போ உதாரணத்துக்கு மொத்த ஸ்ட்ரென்த் எனக்கு 550. இதுல 2/3 கிடைச்சாதான் நான் பிரசிடென்ட்டை இம்பீச்சே பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? ரைட்? இப்போ இது ஒரே ஒரு ஆர்டிகிளுக்கு மட்டும்தான், ஆர்டிகல் 61க்கு மட்டும்தான். இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் நிறைய பாலிட்டியை பத்தி பேசிட்டேன். இதெல்லாம் தேவை. ஏன் இந்த டீலிமிட்டேஷன் பில் ஃபெயில் ஆச்சு? 16 ஏப்ரல் அறிமுகப்படுத்தப்பட்டது, 17ல நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன் நெகட்டிவ் ஆச்சு? அந்த நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருந்தது தான். எத்தனை பேர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் எத்தனை பேர்? 528 பேர்.
சொல்லியிருந்தாங்களா? 528 பேர் பேப்பர்ல போட்டுருந்துச்சு. 528 பேர் பிரசன்ட் ஆகி ஓட் பண்றாங்க. ரைட்டா? இப்போ எனக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தேவை. 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தேவை. அப்ப 528ல 2/3 எவ்வளவு அப்படின்னா 352. 352 வரல. எவ்வளவு வந்துச்சு? 298 தான் வந்துச்சு. அப்ப இந்த 352, அதாவது 2/3 நம்ம அச்சீவ் பண்ணல. அப்ப 2/3 அச்சீவ் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் நெகட்டிவ். ரைட்டா? தோத்து போயிருச்சுன்னு அர்த்தமாயிரும். 298 தான் வந்தது. இப்போ மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த 298 தான் வரும் அப்படிங்கிறது ரூலிங் பார்ட்டிக்கு தெரியுமா தெரியாதா? ரூலிங் பார்ட்டி இது தெரியாம கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரைட். இப்ப நடக்கிற பாராளுமன்ற கூட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு கூட்டம். ஆண்டுக்கு 3 முறை தான் பாராளுமன்றம் கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன் தி மந்த் ஆஃப் பிப்ரவரி பட்ஜெட் கூட்டத்தொடர், ஜூலை ஆகஸ்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர், நவம்பர் டிசம்பர்ல குளிர்கால கூட்டத்தொடர். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இந்த அக்டோபர் டிசம்பர்ல குளிர்கால கூட்டத்தொடர். இந்த 3 கூட்டத்தொடர் தான் நடக்கும். இப்ப சிறப்பு கூட்டத்தொடரை போட்டு இந்த பில்ல பாஸ் பண்ணிடலாம் நினைச்சாங்க. அது நடக்கல. தி ரீசன் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மெஜாரிட்டிஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எந்தெந்த ஆர்டிகல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் பில். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அகைன் உங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, டீடைல்டா பார்க்கலாம். இந்த கிளாஸ் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாலிட்டி கிளாஸஸ், சிம்பிளி என்சிஆர்டி கிளாஸஸ் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் கண்டினியூ ஆகும். ஓகே, வீக்லி 3 கிளாஸஸ் அப்லோட் ஆகும். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் ஜெனரல் ஸ்டடிஸ் ரிலேட்டடா உங்களுக்கு கிடைக்கும். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.